வெல்கம் டு நாகூஸ் நடபாகம். நம்ம இன்னைக்கு கேரட் பீட்ரூட் வச்சு அரிசி மாவில் கொலக்கட்டை செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப பிடிக்கும். அவங்களால பீட்ரூட் ஸ்மெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எந்த கலர்ஸும் செயற்கை கலர் நம்ம சேர்க்கல. இயற்கையான அந்த பீட்ரூட் கேரட் கலரை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக செய்வீங்க இல்லையா, அதுக்காக இந்த ரெசிபி சூப்பராக இருக்குல்ல. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி மாவு எப்போவுமே வந்து புட்டுக்கு வந்து நம்ம புட்டு ஸ்டைலில் நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். புட்டுக்கு வறுத்த மாவு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மாவு வச்சுருந்தாலும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இது என்னுடைய அரிசி மாவு வந்து வறுத்த மாவு தான், அதனால நான் திரும்ப வறுக்கலை. நீங்கள் உங்கள்கிட்ட வறுக்காத மாவாக இருந்தால் வெறும் கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, கேரட்லேயே வந்து தண்ணி சத்து இருக்குது. அதனால் புட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கணும் தண்ணி. வார்ம் வாட்டர் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. கேரட்டில் நீர் சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். புட்டு மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் இதை வந்து சல்லடையில் சலிக்க முடியாது, அதனால் மிக்சியில் நுணுகிக்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ உதுத்து விட்டு அப்படி உதுந்து கொட்டணும். இதுதான் புட்டு மாவு பதம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா, மிக்சியில் மொத்தமாக போட்டு அடிச்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி திரண்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை உதுத்து விட்டுக்கோணும். நம்ம கொஞ்சம் போட்டிருக்கேன், பாதி போட்டிருக்கேன். மிச்ச பாதியை மறுபடியும் அப்புறம் போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் மாவு எப்படி வந்திருக்குங்க. இப்படி மாவு பூ போல் கொட்டணும். நீங்கள் ரொம்ப மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து கேரட் அடிபட்டு உங்களுக்கு கெட்டியாக வந்துடும், சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடக்கூடாது. ஒரே செகண்டில் நீங்கள் அமர்த்திடுங்க. இப்போ பூ போல் இருக்குது. இதை நம்ம வந்து இட்லி சட்டி ஆவியில் வைக்கலாம். நல்லா பூ போல் இருக்குது. கட்டியாக இருந்துச்சுன்னா அதை உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்டீமில் வச்சுருவோம். நம்ம 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ அடுத்து 1/2 கப் மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பீட்ரூட்டை வந்து போன தடவை நீங்கள் கேரட் போட்ட அளவுக்கு போடாமல் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அதை கேரட்டை விட பீட்ரூட்டில் நீர் சத்து அதிகம். மாவு தண்ணியாக போயிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதோட வந்து இந்த பீட்ரூட் ஸ்மெல்லாம் வந்து நம்ம ஸ்டீமில் வைக்கும்போது உங்களுக்கு இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். அந்த பீட்ரூட் டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். இதை மிக்சியில் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக பீட்ரூட் போட்டுக்கோங்க. ஒரு 5 அல்லது 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் வரும் உங்களுக்கு. ட்ரை மாவே இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையும் தண்ணி படாத மாவு இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் தண்ணி பட்டு உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் புட்டு. இல்லாட்டி ட்ரையாக தொண்டையில் அருவும், மாவு அருவும், வேகாது.
தண்ணி போதும். பார்க்க உதிரியாகவும் இருக்குது, பிடிச்சா அப்படி பிடிக்க வரணும். இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து பாதி பாதி மாவாக 1 செகண்ட் தான் நீங்கள் வந்து மிக்சியை வந்து சுற்ற விடணும். ரொம்ப சுற்ற விட்டிங்கன்னா அந்த பீட்ரூட் நல்லா அரைப்பட்டு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். 1 செகண்ட் மட்டும் போடுவோம். எப்படி இருக்கு பாருங்க. அந்த பீட்ரூட் அரைபடவும் கலர் டார்க்காக வந்துருச்சு பாருங்க. இந்த கலர் எப்படி இருக்கு, இந்த கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ மிச்ச மாவையும் சேர்த்துருவோம். இந்த புட்டு கொலக்கட்டையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே 1 செகண்ட் தான் நீங்கள் மிக்சியில் போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ரைட், போதும், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இப்படி எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கிறது தெரியணும். உருட்டை வரணும். உருட்டை வந்துருச்சு பார்த்தீங்களா? மாவு வெந்துருச்சு. 5 நிமிஷம் வச்சுருந்தேன். சூப்பராக இருக்குல்ல? இப்போ அடுத்தது ரெடி பண்ணுவோம். உங்கள்கிட்ட புட்டு குழாய் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வைக்கலாம். அது எல்லாத்தையும் இருக்குமான்னு தெரியலைங்கிறதுனால நான் ஸ்டீமில் வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும், பார்க்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. மாவு நிறைய வச்சிங்கன்னா அமுக்கி வைக்கக்கூடாது. புட்டு மாவுக்கு எப்போவுமே அமுக்கி வச்சிங்கன்னா உள்ளே இருக்க மாவு வேகாது. இதுவும் ஒரு 5 செகண்ட் தான். இப்போ இதை ரெடி பண்ணிக்குவோம். கேரட் 1-2 அடிபடாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பூ நமக்கு தேவையில்லை, ஏன்னா கேரட்டே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் பூ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் 1 ட்ராப் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், ஏலக்காய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இல்லையா, தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். நான் ஏலக்காய் 1 சிட்டிகை தான் சேர்க்குறேன். மாவு வேக வைக்கையில சேர்த்தாலும் சரி, எப்போ சேர்த்தாலும் சரி. இதில் டூட்டி ஃப்ரூட்டி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பப்பாளி காயில் தான் செய்கிறது. இதில் சீனி போடாமல் வெள்ளைப்பாகு ஊற்றிக்குவோம். வெள்ளைப்பாகு நான் ஏற்கனவே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். உங்கள்கிட்ட வெள்ளைப்பாகு இல்லாட்டி நீங்கள் சீனியோட போட்டுக்கலாம். கருப்பட்டி பாகும் இன்னும் நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி பாகும். இனிப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. ஏப்ரல் மே வந்துருச்சுனாவே குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் தேங்காய் பூ நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். கேரட் கொலக்கட்டை ரெடி. இப்போ பீட்ரூட் வெந்திருக்கும், பார்க்கலாம்.
கேரட் புட்டு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உடனே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதுனா நீங்கள் ஸ்டீமில் வைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு டூர் புகையில் கொண்டுட்டு போகிறீங்க, காலையில் செஞ்சு சாயந்தரமாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஸ்டீமில் வச்சிங்கன்னா ட்ரை ஆகாமலும் இருக்கும், உடையாமலும் இருக்கும். இப்பயே உடையாது, ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸ்டீமில் வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை உடனே சாப்பிட போகிறதுனா ஸ்டீமில் வைக்க தேவையில்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்ப்போம். பீட்ரூட்டும் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டுக்கு அதிக நேரம் நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சுட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் மாறிடும். நான் அந்த கொழுக்கட்டையை உருட்டிக்கிட்டு இதை கொஞ்சம் கூட நேரம் வேக வச்சுட்டேன், அதனால கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பீட்ரூட்டோடைய கலர். ஏலக்காய் ஒரு சிட்டிகை. இதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் போடுறேன், ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அது போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கோம். அதுக்கு வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம், இதுக்கு சுகர் போட்டு. நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நெய் தேவை இருக்காது. வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து 1-2 அடிபடாமல் இருக்கும். அது கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இனிப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களால பீட்ரூட்னு கண்டுபிடிக்க முடியாது. பீட்ரூட் ஸ்மெல்லும் வரல, கேரட் ஸ்மெல்லும் வரல. ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா 1 ட்ராப்புக்கு மேலே நீங்கள் ஊற்றக்கூடாது. அது ரொம்ப ஸ்மெல் வந்து கொழுக்கட்டையோட டேஸ்ட்டை கெடுத்துரும். ரெடி. கேரட் பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடி. நான் 1/2 கப் மாவுக்கு 1 கேரட்டும் பாதி பீட்ரூட்டும் எடுத்தேன். இதுக்கு 8 கொழுக்கட்டை வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.